بسم الله الرحمن الرحيم. நம்ம யாரையாவது இறை நேசர்கள் சொல்றதா இருந்தா சொல்லலாம். வஹி மூலமாக, அல்லாவின் மூலமாக எது நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அவங்களை இறை நேசர்னு சொல்லலாம். அல்லாஹ் ஒரு ஆளை இறை நேசர்னு சொல்லிட்டா நம்ம மறக்க முடியுமா? முடுக்க முடியாது. இந்த உம்மத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களேயானால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் இறை நேசர், அவுலியா. நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசர் தானே, அவன் செலக்ட் பண்றது தானே. அல்லாஹ்வா இருக்கிற மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் நபிமார்கள் எல்லாம் கண்டிப்பா இறைநேசர்கள் தான். மூசா நபி இறைநேசராண்ட ஆமான்னு சொல்லுவோம். ஏன்? இறைவனு சொல்லிட்டான், வேற என்ன நாங்களா கண்டுபிடிச்சோம்? ஈசா நபி இறைநேசர் ஆமா, இப்ராஹிம் நபி இறைநேசர் ஆமா, இஸ்மாயில் நபி இறைநேசர் ஆமான்னு சொல்லுவோம். அப்ப எந்த நபிமார்களை பற்றி கேட்டாலும் நம்ம இப்ப சொல்ல முடியும் இறைநேசர் என்று சொல்ல முடியும். சொல்லலாம் இல்ல சொல்லணும். ஏன் சொல்லணும்? அல்லாவே அவங்களை நேசிப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவர்களுக்கு உயர்வான தரஜாக்களை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான். அப்ப அல்லாஹ்வே இவங்களை எல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் நபிமார்களை பொறுத்து நம்ம இப்படி சொல்லலாம். எந்த நபியை பற்றி கேட்டாலும் நம்ம என்ன செய்யலாம்? பெயர் குறிப்பிடப்பட்ட நபியாக இருக்கட்டும், பெயரே தெரியாத எவ்வளவு நபிமார்கள் இருப்பாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் யாருன்னா அவ்வளவு நபி இறைநேசர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவங்க அனைவருமே இறைவனுடைய நேசர்கள். இப்படி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்ங்கிறோம்? உள்ளத்துல உள்ளதை அறிஞ்சு நம்ம இதை சொல்லல, அல்லாஹ் சொல்லி தந்து இதை சொல்றோம். அல்லாஹ் அவரை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வே நமக்கு காட்டி தந்ததுனால இதை நம்ம என்ன செய்யறோம்? சொல்லிக் கொள்ளுகிறோம். இது போக வேற யாரையாவது இந்த உம்மத்துக்கு வருவோம். அது மாதிரி நிறைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் நல்லடியார்னு சொல்லி காட்டுறான். நம்ம நபிக்கு முந்தின சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி என்ன செய்யறான்? அல்லாஹ் வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னதாக அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி மரியம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களையும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மூமின்களுக்கு முன்மாதிரி. ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 அம்மாக்களை போல் நீங்க நடந்துக்கிறீங்க என்று அவங்க 2 பேரையும் அல்லாஹ் முன்மாதிரி ஆக்குகிறான் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம விளங்கிக்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசரு, ஆசியா அவங்க யாரு? இறைநேசரு. இது 66வது சூறாவுல 11வது 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்கள இறைநேசர், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசரான ஆமா, ஆசியா இறைநேசரான ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான். ஆசியாங்கிற பேர் அல்லாஹ் சொல்லாட்டா கூட, ஃபிரௌனுடைய மனைவின்னு சொன்னா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியாங்கிற பேர் என்ன செய்யறாங்க? ஃபிரௌனுடைய மனைவியின் பேர் ஆசியான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில கூட 3411, 3434, 3769, 5418 ஆகிய ஹதீசுகள்ல இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா 2 பேரும் தான் பெண்களிலே முழுமை அடைந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள், பெண்களிலேயே பூரணத்துவம் பெற்றவர்கள் இந்த 2 பேர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாராட்டி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முந்தின சமுதாயத்தில் உள்ளதுன்னு வைங்களேன். இது மாதிரி குகைவாசிகள் அப்படிலாம் நிறைய இருக்கு முந்தின சமுதாயம், அது நமக்கு வேண்டியதில்லை. இந்த உம்மத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த உம்மத்துல சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் சொல்வதாக இருந்தால் நம்ம யாரையெல்லாம் சொல்லலாம்? குறிப்பிட்டு யாரையெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழராக இருந்தாங்கல்ல அபூபக்கர், அவங்க சொர்க்கவாசி. எதை வச்சு சொல்றோம்? நல்லடியார் என்று எதை வச்சு சொல்றோம் என்றா, உஹது மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் பொழுது அந்த மலை லேசா அதிர்கிறது, ஒரு நிலநடுக்க மாதிரி இது வந்திருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பார்த்து சொல்லுவாங்க, மலையே நீ தடுமாறாம நில்லு, ஏன்னா உன் மீது ஒரு நபி அந்த மலையின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் நிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. 4 பேர் மலையில நின்று கொண்டிருக்கும் பொழுது மலையில் லேசாக அதிர்வு ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலையை நீ அதிராம நில்லு, ஏனென்றால் உன் மீது ஒரு நபி, ஒரு சித்திக்கு, 2 ஷஹீதுகள் இருக்கிறோம். உன் மீது ஒரு நபியாகி நான் இருக்கிறேன். சித்திக் என்றால் எல்லாத்தையும் உண்மைப்படுத்தியவர், நல்லடியாருக்கு அது ஒரு பெரிய ஆதாரம். அவர் சித்திக் இருக்கிறாரு. உமர், உஸ்மான் இவங்க 2 பேருமே ஷஹீது, ரசூலுல்லாஹ் சொன்னபடி ஷஹீத் ஆனாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு பிரகாரமே அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டு தான் நினைச்சாங்க, இறந்தார்கள். 2 ஷஹீதுகளும் இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்சான்று கொடுக்கறாங்க. அப்ப அபூபக்கர் அவர்களை சித்திக்குங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. சித்திக்குன்னா நல்லடியார்கள்ல அது ரொம்ப உயர்ந்த தரஜா. மினன் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன். நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நல்லடியார்களை எல்லாம் வருஷப்படுத்தும் பொழுது நபிமார்களை சொல்லிட்டு அடுத்து யார சொல்றான்? சித்திக்குன்னா அனைத்தையும் உண்மை, 100% உண்மை நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டவுட்டே வராது. இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, எங்க அறிவுக்கு பொருந்தாட்ட கூட நாங்க நம்புவோம், அப்படி சொன்னவர்கள் தான் சித்திக். அப்படி ஒருத்தர் நம்பிட்டாருன்னா கண்டிப்பா நல்லடியாரா தான் இருப்பார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால அவங்கள நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். இந்த ஹதீஸை ஆதாரமா வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லடியார் அவுலியான்னு சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லடியார் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் என்னஞ்சாங்க, போய் அந்த சுவையான தண்ணீர்லாம் அங்க இருக்கும். அங்க போய் அந்த தண்ணீர் எல்லாம் குடிப்பார்கள். அங்க போய் இருக்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி என்ன செய்வார், ரசூலுல்லாஹ் காணட்டு அங்கதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுல இல்லைன்னா, பள்ளிவாசல்ல இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துல தான் இருப்பாங்க. தோட்டத்துல இயற்கையான காற்றுகள் அந்த இருக்கும், அதெல்லாம் விரும்பி அங்க போவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, அபூ ஹுரைராட்ட சொல்லி யாராவது வந்தாங்கன்னு சொன்னா உள்ள நுழையும் போதே அவங்களுக்கு உள்ள அனுமதிச்சுட்டு அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிற நற்செய்தின்னு சொல்லிவிடு. யார் யாரெல்லாம் இப்ப வர்றாங்களோ அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டான், யார் யார் வருவாங்கிற வரைக்கும் அறிவிச்சு கொடுத்துட்டான். அதுக்கான பெரிய கூட்டமாவெல்லாம் யாரும் வரல, முன்னாடி அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டு காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வாசல் நின்றுக்க, யார் யார் வர்றாங்களோ வர்ற அத்தனை பேருக்கு நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்து விடு, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிற, அவங்க சொர்க்கவாசிங்கிற நற்செய்தியும் சொல்லிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னபடி யார் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அபூபக்கர் வர்றாங்க. வந்தவன நான் உள்ள வரணும், ரசூல்லா பார்க்கணும், வாங்க உள்ள வாங்க, நீங்க சொர்க்கவாசி ரசூல்லா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நற்செய்தி சொல்றாரு. அபூபக்கர் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ரெண்டாவது. அப்போ அதே மாதிரி அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்யறாங்க, உங்களை ரசூல்லா உள்ள வர சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கவாசிங்கிற செய்தியும் சேர்த்து சொல்ல சொன்னாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி இதே மாதிரி சொல்றாங்க. அப்ப இது புகாரியில ஏன்னா இந்த 3 பேர் தான் வருவாங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லாட்டி வர்றவங்க எல்லாம் சொல்லுங்கண்டா எப்படி யாருன்னு தெரியாத. அல்லாஹ் இன்னைக்கு இந்த 3 பேர் தான் வருவாங்க, இந்த 3 பேர் தான் வருவாங்கிற காரணத்தினால நீங்க இந்த முன்னறிவிப்பு சொல்லிவிடுங்க. அப்படி அல்லாஹ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டதுனால யாரும் வரணும்னு தோணவும் இல்லை, ஒருத்தரும் வரவும் இல்லை. இந்த 3 பேர் தான் வந்தாங்க. அப்ப இது புகாரியில 3693, 3674, 3695, 6216, 7097, 7262 ஆகிய ஹதீசுகள்ல இதை பார்க்கிறோம். அவர் மகான் பெரியார்னு சொல்ற, யாரு சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகான்னு சொல்லுங்க, அவுலியான்னு சொல்லுங்க, பெரியார்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால சொல்லிட்டு போங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அதே மாதிரி சொல்லிட்டு போகலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதே மாதிரி என்ன செய்யலாம், சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது தொழுகையாளிகள் சொர்க்கத்துல பல வாசல்கள் இருக்கிறது. தொழுகையாளி நோன்பு எல்லாம் வச்சிருப்பாரு. எதுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தொழுகையாளிகளுக்கு அதுக்குன்னு தனி வாசல் இருக்கிறது. நோன்பாளிகள் ரையான்ங்கிற வாசல் வழியா அவங்க போவாங்க. ஜிஹாது பண்ணியவர்கள், ஜிஹாது செய்தவர்களுக்கு ஜிஹாது வாசல் ஒன்று இருக்கு, அந்த வழியா போவாங்க. சதகா தர்மங்கள் செய்தவர்களுக்கு தனி வாசல் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த வாசல் வழியா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூட வரவேற்கிறாங்கல்ல, அப்படி நின்று கொண்டு வரவேற்போட உள்ள போவாங்க எல்லாரும் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இப்ப அந்த அத்தனை வாசல்ல யாராவது கூப்பிடப்படுவாரா? தொழுகையாளி அவர் வாசல் அவரை கூப்பிடுறாங்க, இவரை நோம்பாளி வாசல்ல கூப்பிடுறாங்க, அவரை இப்படி கூப்பிடுறாங்க. ஒரு ஆளையே எல்லா வாசல்ல நிக்கிறவங்களும் இங்க வாங்க இங்க வாங்க கடையில கூப்பிடுவாங்கல்ல வாடிக்கையாளர்களை, அந்த மாதிரி எங்க கடைக்கு வாங்க உங்க கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி அப்படி எல்லா வாசல்லையும் அழைக்கப்படுற யாராவது இருக்கிறாங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா, நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய். சில பேர் இருக்கிறாங்க, நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய் என்று நான் நம்புறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் அவர்கள் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. தொழுகையிலையும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, நோன்பு அதுலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, ஜிஹாதுல முதல்ல நிற்பாங்க, தர்மமா அதுலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. என்னென்ன நல்லறங்களுக்கு தனித்தனியா வாசலை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த வாசலை எல்லாம் நுழைவதற்கு தகுதியான ஒருவர் இருக்கிறார்னு சொன்னா அது அபூபக்கர் தான். நீ அபூபக்கர் ஒரு ஆளு
எல்லாத்திலும் கரெக்டா இருக்கு. அப்ப அபூபக்கர் வந்து அனைத்து சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னா அவர் நல்லடியார் இல்லாம அவுளியா இல்லாம அவரோட வேற யார் அவுளியா இருக்க முடியும்? அவர் கன்ஃபார்ம் அவுளியா. அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு அவுளியா தான் அடிச்சு நம்ம சொல்லலாம். இது வந்து புகாரியில 1897 3666 ஆகிய எண்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை சொல்லி, இது அஷரத்துல் முபஷரான்னு சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தினுடைய நற்செய்தி கூறப்பட்ட 10 பேர் என்று ஒரு பட்டியல் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டா 10 பேரை வரிசையா சொல்லி இந்த 10 பேர் சொர்க்கவாசி அப்படின்ட்டாங்க. அந்த 10 பேர் யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கத்திலே, சஅதுன் ஃபில் ஜன்னா, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்திலே, சயீதுன் ஃபில் ஜன்னா, இத ரசூலுல்லாஹ் சொன்னது. சயீத் வந்து சொர்க்கத்தில் இருப்பாரு. தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஜுபைர் ஃபில் ஜன்னா, அவரும் சொர்க்கத்தில் இருப்பாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்தில் இருப்பாரு. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் என்பவர் சொர்க்கத்தில் இருப்பாரு. 10 பேர். அது 4 கலீஃபாக்கள் உங்களுக்கு தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 தெரியும். 4 போக உள்ள ஆட்கள் யாருன்னு கேட்டா சாது ஒன்னு, சயீது ஒன்னு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சாது ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னு, அதுக்கப்புறம் தல்ஹா ஒன்னு, ஜுபைர் ஒன்னு, அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒன்னு, அடுத்து யாருன்னு கேட்டா அபூ உபைதா அல் ஜர்ராஹ், அவங்க தான். இந்த 6 இந்த 10 பேரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறியது திர்மிதியில 3680வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல நூல்கள்லையும், புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல இல்ல, இன்னும் பல நூல்கள்ல இருக்கிறது. ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 10 பேரும் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம். அலி சொர்க்கவாசி, அவங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சுக்கிட்டான், அதெல்லாம் பேச்சே கிடையாது. யுத்தம் செஞ்சாலும் அவங்க யாருதான்? அவங்க சொர்க்கவாசிகள் தான். அவங்க சஹாபாக்களுக்குள்ள வெட்டு குத்து நடச்சு, அதெல்லாம் டாபிக் வேற. அந்த செயல் தவறா இருக்கலாம், அவங்களுடைய தியாகத்திற்காக அல்லாஹ் மன்னிப்பான். சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட என்ன மாதிரியான தவறுகள் நிகழ்ந்து இருந்தாலும் அதை இது மாத்தாது. சொர்க்கவாசிங்கிறது இறுதியை வச்சு சொல்றது, இடையில உள்ளதை வச்சு அது மாத்திராது. சொர்க்கவாசின்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவார்னு சொன்ன ஒரு விஷயம். அப்படின்னா என்னவாச்சு? அவங்கள்ட்ட தவறுகளே நிகழ்ந்து நீங்க வரலாற்றுல படிச்சாலும் அவங்கள்ட்ட சில மிஸ்டேக், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண மனிதன் பார்வையில பார்த்தா அவங்கள்ட்ட நிறைய மிஸ்டேக் மாதிரி நமக்கு தெரியும். அவங்க அந்த ஆட்சியில வந்து சில சொந்தக்காரங்களுக்கு செலவு காட்டினாங்க, அதனால ஒரு பெரிய அதிருப்தி உண்டானுச்சுன்னா நம்ம படிக்கிறோம். அது வந்தாலும் அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நல்லா மன்னிக்கிறான். அதனால அந்த சொர்க்கவாசிங்கிறதுனால அது பாதிக்காது. அவங்க சொர்க்கத்துக்கு போவதை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில தவறான செயல்கள் அவங்கள்ட்ட நீங்க பார்த்தாலும், அலி ரலியல்லாஹு அன்ஹு சில தவறான செயல்கள் இருப்பதா நீங்கள் பார்த்தாலும், வேற வேற சஹாபாக்கள் இருந்து இந்த மாதிரி நீங்க 10 பேர்ல நீங்க பார்த்தாலும் அதெல்லாம் இது மாத்தாதீங்க. அதெல்லாம் யாரு சொர்க்கத்தை கொடுக்கறான்னு அவனே பெருசா எடுத்துக்கல, நீங்க மட்டும் எடுத்துக்கிற போறிய, அவனே எடுத்துக்கலங்கிறத முன்னறிவிப்பு செய்ய சொல்றான்ல. அதனால இந்த 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷராங்கிறாங்க இல்லையா, இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள் என்பது வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. இதுலதான் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு, அதாவது எந்த ஒரு மேட்டரா இருந்தா இந்த 10 பேரை கூடி மசூரா பண்ணி முடிவெடுக்கிறது மக்களை ஏத்துக்குவாங்க. இந்த 10 பேருக்கு அப்படி ஒரு தனியான ஒரு அந்தஸ்து இருந்தது. இது திருமதியில நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதுலயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாங்க. ஆனா அது குறிப்பா வேற வேற சம்பவங்கள்லாம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில போயிருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒரு அழகான மாளிகையை பாக்குறாங்க. அது சூப்பரான மாளிகையா இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாளிகை யாருடைய மாளிகை என்று கேட்கும் பொழுது அது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்படுகிறது. நான் உள்ள போகலான்னு நினைச்சேன். உமர் கொஞ்சம் அது ரோசக்கார ஆளு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய பொருளை வந்து அவர் பேனா ஒரு சலாலுக்கு இருப்பாங்க, அவங்க பேனா கூட யாரும் வாங்கிடக்கூடாது. அவங்களுடைய பொருளை வாங்கினா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க போனை யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பொருள் அவங்க மட்டுமே வச்சுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர்கள் நம்மளையும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்களுடைய எந்த பொருளை யாரும் தொற்றக்கூடாது, அவர் பொருள் அவர் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ரோஷக்காரா இருக்கிறதுனால அவர் வீட்டுல நம்ம அவருக்கு பிடிக்காத, நம்ம உள்ள நுழையணும்னு சொல்லி நான் போகல. அந்த மாளிகையை பார்த்து ஒரு அழகான மாளிகையா இருக்கிறது. அது யாருடைய மாளிகைன்னு கேட்டா உமருடைய மாளிகைங்கிறாங்க. நான் உள்ள போகலாம்னு நினைச்சேன், உள்ள போய் பார்த்துட்டு வந்து உனக்கு வர்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உள்ள போகும்போது என்னாச்சு, உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகத்துல வந்துருச்சு. அப்ப உமர்ல நான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்க விஷயத்துல ரோஷப்படுவானா,
நான் என்னுடைய கேரக்டர் அதுவா இருந்தாலும் உங்க விஷயத்திலே நான் வந்து ரோசப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமரில் அழுவாங்க. இதை கேட்டு இப்படியா என்னைய தப்பா நினைச்சிட்டீங்க, நீங்க என் மாளிகைக்குள்ள போனா என்ன, இப்ப என் பொருளை நீங்க பயன்படுத்திட்டா என்ன, உங்க விஷயத்துல அப்படி நடக்க மாட்டேன், மற்றவங்க விஷயத்துல அப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி உமரில் சொல்வார்கள். அப்ப இது உமர் கன்ஃபார்மா சொர்க்கவாசின்னு காட்டுதா இல்லையா? அந்த 10 பேருங்கிற லிஸ்ட்லயும் வந்து விடுகிறது, உகது மலையில நின்றாங்க அதுலயும் வந்து விடுகிறது, இந்த மாளிகையே பாத்துறாங்க, சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்ங்கிறத பாத்துன்னு சொல்றாங்களே. இது வந்து புகாரியில 3422, 3680, 5227, 7023, 7025 இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு கைபர் போர்ல முஸ்லிம்களுக்கு வரிசையா வந்து பின்னடைவா இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, நாளைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கொடியை கொடுப்பேன், போருக்கு போற கொடி கொடுப்பாங்க, கொடி இருக்கிறத தலைமை தாங்கி போவாரு, அவர் தான் அந்த தளபதியில் அர்த்தம், அவருடைய வழிகாட்டுதல் தான் யுத்தம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நாளைக்கு நான் வந்து என்ன செய்வேன், ஒரு ஆளுடைய கையில கொடியை கொடுப்பேன், அவரை வந்து அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்குவார்கள், நேசிக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவர் அல்லாஹ்வும் விரும்புகிறான், அவனுடைய ரசூலாகிய நானும் விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கையில நாளைக்கு என்ன செய்வேன், அந்த கொடியை கொடுப்பேன், அவர் கையில வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுக்கு முந்தைய நம்ம வரிசையா அந்த கைபர்ல தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாளைய பொருள் நமக்கு தோல்வி கிடைக்காது, வெற்றி கிடைக்கும். அதை வந்து யார் தலைமையில் நடக்கும் என்று கேட்டால் ஒரு ஆள் சஸ்பென்ஸ் பேர்லாம் சொல்லல. ஆனா மறுநாள் என்ன செய்யறாங்க, அலியை கூப்பிட்டு, மருமகனை கூப்பிட்டு அலியை கூப்பிட்டு அவர் கையில கொடியை கொடுத்து நீ தலைமை தாங்கி போங்கிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், போனாரு வெற்றி அடைஞ்சாரு. அப்ப இது வந்து அவரை அல்லாஹ் விரும்புகிறான், அப்ப இறைநேசங்கிற வார்த்தையே வந்துருச்சு இதுல. அதான் ஒரு ஆள் கையில கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னா முடிஞ்சு வச்சுக்க, நல்லடியார் அதான் அவுலியா தான், அதான் அவுலியாங்கிறது. அப்ப இறைநேசர் என்று இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்ய முடியும், நம்மளால அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இது புகாரியில 2975, 3702, 4209 ஆகிய ஹதீஸ்கள் இதை பார்க்கிறோம். இது போக இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஆட்களை பத்தி உள்ளது. அதே மாதிரி சாத் இப்னு முஆத் அவங்கள பற்றி ஒரு ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்றாங்க. என்ன பாராட்டி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பட்டாடை வருகிறது, ரொம்ப அற்புதமான கலை நயத்தோட வேலைப்பாடோட இருக்கிற அந்த ஆடையை வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு பட்டாடை பார்த்தோம் நல்லா இருக்கு, ஆண்களுக்கு ஹராமா இருந்தாலும் பட்டாடை வாங்குறவனு தப்பு கிடையாது, வாங்கி பொன்னாடி கொடுக்கலாம் தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது, தொட்டு பாக்குறதும் தப்பு கிடையாது. அப்ப அதை வச்சு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல மனாதிஉல் சாதின் அஹ்ஸன் மின் ஹாதா, சொர்க்கத்துல சாத் இப்னு முஆத் இருக்காரு, அவருக்கு அல்லாஹ் கொடுக்க போறான ஒரு ஆடை, அது இதை விட அழகா இருக்குதே. அப்படி பாக்குற அவர் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். சாத் அவர்கள் வந்து அவங்க வந்து சாத் இப்னு முஆத் அந்த அவர் வந்து சொர்க்கத்துக்கு போய் அவருக்கு இந்த பட்டாடையோட நிக்கிற காட்சி எல்லாம் எடுத்து காட்டி, இந்த பட்டாடையை விட சாத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடை வந்து இதை விட அழகானதா இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். இது புகாரியில 2616, 3248 இதெல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப சாத் இப்னு முஆத் வந்து நல்லடியாரு, அவர் அவுலியா, அவர் மகான், அவர் பெரியாரு, அவர் சொர்க்கவாசி, எது வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். இதுக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் சின்ன வயசுல இறந்துடுறாரு. பால் குடிக்கிற பருவத்தில் என்ன செய்றாரு, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இறந்துடுறாங்க. இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவலைப்பட்டாங்க. அது வேற விஷயம். அப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இன்னலஹு முர்தியாம் ஃபில் ஜன்னா, இந்த இப்ராஹிமுக்கு வந்து சொர்க்கத்துல ஒரு பால் ஊட்டுகிற தாயை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறந்து போயிட்டாலும் சொர்க்கத்தில் பால் ஊட்டக்கூடிய பால் ஊட்டுற பருவத்தில் இறந்துட்ட காரணத்தினால சொர்க்கத்துக்கும் அந்த இப்ராஹிமை கொண்டு போய் அந்த சொர்க்கத்துல பால் ஊட்டுறதுக்குன்னே ஒரு தாயை வந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்தின் போது என்ன செய்யறாங்க, இத சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மகன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொட்டுக்குருவி ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கல்ல, ஆயிஷா நாயகி சொல்லும் போது அந்த மாதிரி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வஹி மூலமா இப்ராஹிம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, குழந்தையா இருந்தா கூட உங்களுக்கு சொர்க்கம். இது வந்து புகாரியில 3255, 1382, 6195 இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க. நான் வந்து சொர்க்கத்துல போயிருக்கும் பொழுது அவங்களுடைய காலடி ஓசை, அவங்க அம்மாவுடைய பேர் சொல்லி, அவங்க உமைசானவங்க பேரு, அவங்க வந்து நடந்து போற சத்தத்தை நான் கேட்டேன் சொர்க்கத்துல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கும் வந்து நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இது முஸ்லிம்ல 4494 பார்க்கிறோம்,
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து அங்க உன்னுடைய செருப்பு ஓசையை நான் கேட்கிறேன், சொர்க்கத்துல வந்து உன்னுடைய செருப்பு ஓசையை கேட்கிறேன்னு யாருக்கு சொல்றாங்க? பிலாலுக்கு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துல இவருடைய செருப்பு ஓசையை கேட்டா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போவாருன்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன அப்படி நீ சிறப்பான அமல் செய்கிற, நான் போகும்போது எனக்கு முந்தி நீ போயிட்டு இருக்கிறியா, என்னப்பா விஷயம்னு கேட்கும் பொழுது, நான் எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன், வேற நான் ஸ்பெஷலா ஒரு சிறப்பான அமல்லாம் ஒண்ணு செய்யலன்னு அவர் சொல்வார். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிலால் சொர்க்கவாசி நம்ம அடிச்சு சொல்லலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாசி அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா உம்மு சுபர்ங்கிற ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கும். வலிப்பு நோய் வந்தவுடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு துஆ செய்ய சொல்லுவாங்க. எப்படி துஆ செய்ய சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வலிப்பு நோயின் காரணமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரோட்ல கீழே விழுந்துடுறேன், அது ரொம்ப வேதனையா இருக்கிறது, அதுல எனக்கு வந்து நீங்க துஆ செஞ்சு எனக்கு குணமாவதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இன்சியத்தி, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சபர்த்தி, நீ விரும்புறீன்னா உனக்கா நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் குணமாக்கிடுவான், நீ விரும்புனேன்னு சொன்னா இதை சகிச்சுக்க, உனக்கு ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கு, உனக்கு என்ன வேணும்? இப்ப இந்த வலிப்பு நோய் போகணும்னு சொன்னீங்கன்னா அது துஆ செஞ்சிடறேன். ஆனா இது அப்படி சகித்து கொண்டு, இது நான் அல்லாஹ் கொடுத்து இருக்கட்டும் என்று சகித்து கொண்டு இருப்பாயானால் உனக்கு சொர்க்கம் உண்டு, உனக்கு என்ன எந்த துஆ வேணுங்கிறாங்க. இந்த வலிப்பு நோய் இருந்தா இருந்துட்டு போகுது, வலிப்பு நோயோட இருந்து சபூர் செஞ்சுக்கிற ஒரு நிலையை முடிவு எடுத்தீயானால் உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு நான் வந்து உத்தரவாதம் தர்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு நான் என்ன செய்யறேன்? பிரார்த்தனை செய்யறேன். அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இல்ல எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இது இருந்துட்டு போய் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு சொர்க்கவாசின்னு ஆயிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மா வேற ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை? நான் வலிப்பு நோயில கீழே விழுந்துடுறேன், ஆடையெல்லாம் விளைகிறது, அதை வந்து ஆண்கள்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது, அது மட்டும் இல்லாம நீங்க துஆ செஞ்சிருங்க அல்லாஹ்ட்ட, நான் கீழே விழுந்தா கூட என்னுடைய ஆடை வந்து விலகிவிடக் கூடாதுங்கிறதுக்கு துஆ செய்யுங்க, வலிப்பு நோய் போவதற்கு நீங்க துஆ செய்ய வேணாம், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் என்று அந்த அம்மா சொல்லி அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அது மாதிரியே நடந்ததாக நம்ம ஹதீஸ்ல புகாரியில 5652வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த அம்மா சொர்க்கவையன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, நீ வந்து இப்படி சபூர் செய்யறா சொன்னீங்கன்னா உனக்கு சொர்க்கம். அந்த அம்மா அதை ஏத்துக்கிருச்சு. அப்ப அந்த அம்மா உம்மு சுபர் அவர்கள் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம்னு இதுல இருந்து விளங்கி கொள்றோம். இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு கொஞ்சம் முன் அவங்களுடைய காலத்துல ஹாரிஸா பின் நுஅமான் என்பவர் என்ன செய்யறாரு? இறந்து போயிடுறாரு. இவர் தாயாரை கவனிப்பதில் இவர் மாதிரி ஒரு ஆள் தாயாரை கவனிக்க முடியாது. தாயை கவனிப்பதில் இவர் என்னவா இருந்தாரு? பெரிய ஒரு முன்னுதாரணம் சொல்லத்தக்க கவலோடு இருந்தாரு. இவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல பார்த்துட்டு வந்து அவர் ஹாரிஸா பின் நுஅமானை நான் சொர்க்கத்துல பாக்குறேன், அவர் காரணம் என்னன்னு கேட்டா அவர் தாயை அந்த மாதிரி கவனித்துக் கொண்டிருந்தாரு, அதனால அவர் சொர்க்கத்துல பாக்குறேங்கிறாங்க. அப்ப இந்த ஹாரிஸா பின் நுஅமான்ங்கிற அந்த ஒரு சஹாபி சொர்க்கவாசி என்று நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வந்து பத்ரு போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, எதுக்கெல்லாம் ஆத்தன்டிக்கா உங்கள்ட்ட ரெக்கார்டு கிடைக்கிறதோ இருக்கு, அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. அனைவருக்கும் ரெக்கார்டு இல்லாட்டா கூட ஒரு 60-70 சஹாபாக்கள் வரைக்கும் இவங்க எல்லாம் பத்ர் வாசிகள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. அப்ப எந்தெந்த சஹாபிகள் பத்ர் போர்ல கலந்து கொண்டார்கள் என்று ரெக்கார்டு இருக்கிறதோ அந்த சஹாபிகள் எல்லாருமே சொர்க்கவாசி என்று சொல்லலாம். அது எதை வச்சு சொல்லலாம்னு கேட்டா, ஹாத்திப்னு ஒரு தோழர் இருந்தார் மதீனாவுல, அவர் வந்து பத்ர்ல கலந்து கொண்டவர். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவருக்கு வந்து மக்காவுல ஹிஜ்ரத் பண்ணி வந்தால் தானே, மக்காவுல இவருடைய தோட்டம் துறவு சொத்து இதெல்லாம் இருக்குது, அதை வந்து பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இங்க ஆளுக்கு ரிலேஷன் சொந்தக்காரங்க யாருமே இல்ல. அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம் இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட அபூபக்கர் உள்பட எல்லாருக்குமே சொந்தக்காரங்க மக்காவுல இருப்பாங்க. இவங்க சொத்தை விட்டுட்டு வந்தாலும் அதை பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஆட்கள் இருந்துகிட்டு இருக்கிறது. இவருக்கு இந்த மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள், இந்த ஹாத்திப்ங்கிற ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கத்தை எல்லாம் அவர் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சில மக்காவில் உள்ள சில ஆள் கடிதம் எழுதுறாரு. என்னோட சொத்துக்கள்லாம் இருக்குது, நீங்க அதை என்னோட சொத்துக்கள் என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கிறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து இதை வந்து தபாலை கொடுத்து அனுப்புறாரு. அனுப்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க உளவுத்துறை வச்சிருப்பாங்க, அது கரெக்டா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொண்டு ஒரு பொம்பளை தனியா போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே போய் பிடிச்சிட்டு வாங்க, அந்த கடிதத்தோட ஆளை கைப்பற்றி கூட்டிட்டு வாங்கன்ற உடனே அதை வந்து ஆளை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பொம்பளைய அவர் கூந்தல்ல வச்சு ஒரு கடிதம் வந்து வேற நாடு, மக்காங்கிறது வேற நாடு தானே, மதீனாங்கிற ஹிஜ்ரத் செஞ்சு இப்ப வந்துட்டோமோ அது ஒரு நாடு, இது ஒரு நாடு. அப்ப இந்த நாட்டுல உள்ள அந்த நாட்டுக்கு தபால் எழுதுனா பெரிய டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அப்ப அந்த மாதிரி கைப்பற்றிட்டு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதுல இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு,
ஒன்னு அவர் கூப்பிடுறாங்க, என்னப்பா இது இங்க இருந்துகிட்டே அந்நிய நாட்டுக்கு போய் இந்த மாதிரி உதவி கேட்டு இருக்கிற, என்ன செஞ்சிருக்கிற? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் துரோகம் எல்லாம் பண்ணல, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் கோத்திரம்லாம் அங்க இருக்கிறது, எனக்கு யாருமே இல்ல, என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஹெல்ப் தான் கேட்டேனே தவிர நான் அல்லாவுக்கு துரோகம் செய்யவோ ரசூலுக்கு துரோகம் செய்யவோ நாட்டினுடைய ரகசியங்களை காட்டி கொடுக்கவும் நான் வந்து நாடவே இல்லை அப்படின்ன இருந்த ஆட்கள்லாம் இவனை முனாபிக்கணும் விடாதீங்க வெட்டுங்கிறாங்க. இருந்த எல்லாரும் கோவம் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நிறுத்துங்க. அல்லாஹ் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பத்ர்வாசிகளை பற்றி, பத்ர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீங்கள் யமலு மாசேத்தும், நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க, இன்னைக்கு அது கஃபர்துலக்கும், நான் உங்களை மன்னிச்சு அட்வான்ஸா மன்னிச்சுட்டான் அல்ல, எல்லா பாவத்துக்குமே செஞ்ச பிறகுதான் மன்னிப்புங்க. இந்த பத்ர்வாசிகளுக்கு என்ன சொல்லிவிட்டான் அல்ல, பத்ர்ல கலந்துக்கிட்டீங்கல்ல, இனிமே என்ன வேணாலும் செய்ய தொலைஞ்சிருப்போம், அவளே நான் மன்னிச்சினேன் அப்படின்னு சொல்லி அல்ல நினைச்சிட்டான். பத்ர்வாசிகளை பற்றி, ஏன்னா அந்த பத்ர்ல கலந்துக்கிட்டு அவ்வளவு பெரிய தியாகம், அது அழிவு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு கட்டம். அந்த பத்ர்ல தோத்திருந்தாங்கன்னா முடிஞ்ச இஸ்லாமும் இல்லாம போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் பெரிய பயங்கரமான பலத்தோட நிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் சின்ன நம்பர்ல போய் ஆயுதம் இல்லாம போதுமான உணவு இல்லாம பாதி பேர் ரமலான் மாசத்துல பாதி பேர் நோன்பு வைத்துக் கொண்டு பாதி பேர் நோன்பு வைக்காம ஒரு அந்த மாதிரி வயசான ஆட்கள் அதிகமான பேர் இருந்தாங்க, இளைஞர்கள் கூட கம்மியா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நடந்த அந்த போர்ல கலந்து கொள்வதா இருந்தா ரொம்ப தில்லு வேணும், ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பெரிய ஈமான் இருக்கணும், அப்பதான் கலந்து கொள்ள முடியாது. சாவ போற மாதிரி உள்ள விஷயம், அது சரிக்கு சரியான ஒரு பலத்தோட இந்த சண்டை நடக்கல. அந்த மாதிரி நேரத்தில் யார் வந்து கலந்துகிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், இதுல கலந்துகிட்டீங்கல்ல, இதுல கலந்து கொண்ட ஒரு நன்மைக்காக வேண்டி இதுக்கு பிந்தி என்ன செஞ்சாலும் நான் வந்து நினைச்சிடுறேன், அதை அழிச்சிடுறேன், மன்னிச்சிடுறேன் நல்லா சொல்லிட்டான். அது கொடுத்த தைரியத்திலாக இவர் பண்ணியிருக்கிறாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அல்லாஹ் சொன்ன அந்த தைரியமாக இவரை இந்த மாதிரி எழுத வச்சு பிடிச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கோப்ப வேலை அவனை விட்டுருங்க, வர பத்ர்வாசி அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. இது வந்து புகாரி பெரிய சம்பவம். இது சாட்டா உங்களுக்கு சொல்றேன். இது புகாரியில 3983, 3007, 3081, 4274, 4890, 6259, 6939 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இதை பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், பத்ர் போர்ல கலந்து கொண்ட யாரா இருந்தாலும் அவங்க அனைவரும் சொர்க்கவாசிகள். அவங்கள்ட்ட எத்தனை தவறுகள் நீங்க கண்டாலும் சொர்க்கவாசிகள், அதான் முக்கியமான பாயிண்ட். பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு நிறைய தப்பா செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தகவல் வருது. பத்ர் போர்ல கலந்துக்கிட்டாருப்ப முடிஞ்சு போச்சு, அதான் அல்ல அட்வான்ஸா மன்னிச்சுட்டான்ல. அந்த தவறு உனக்கு நீனு நானும் செஞ்சா தவறு பிடிப்பான்ல, பத்ர்வாசிகள் பிடிக்க மாட்டேன்ட்டான். மறையம் போட்டு நம்ம போட்டு யாரு எந்த இறைவன் பரிசு கொடுக்க போறான்னு தண்டிக்க போறான்னு அவனே சொன்ன பிறகு நம்ம யாரு பேர் தலையிட்டு இருக்கானு. அப்ப அதனால பத்ர்வாசிகள் அனைவருமே யாரு, அவங்க சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், அவ்வளவு பேரும் மகான்கள், அவ்வளவு பேரும் அவுலியாக்கள் தான். அவங்கள்ட்ட என்ன தவறு வந்திருந்தாலும் சரி. இது மாதிரி அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தில் பங்கெடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. என்ன சம்பவம், அந்த பையத்தை ரில்லுமான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மரத்தடியில உறுதிமொழி எடுத்தார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உம்ராவுக்கு போயிருக்கும் பொழுது தடுக்கப்படுறாங்க. தடுக்கப்படும் பொழுது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு தூதரா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க தூதரா பேசுறதுக்காக வேண்டி. போன ஆள் திரும்பி வர காணோம், வதந்தி பரவுவது, கொண்டு விட்டாங்க. ஆனா தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதர் அங்க பாதுகாப்பா தான் இருப்பாரு, இந்தியாவுடைய தூதர் அங்க பாதுகாப்பா தான் இருப்பாரு. சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அந்த அவருடைய தூதர்ங்கிற முறையில உள்ள பணிகளை வந்து தடுக்க மாட்டாங்க, அன்றும் தடுக்க மாட்டாங்க, இன்றும் தடுக்க மாட்டாங்க. அது தூதர்கள்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அப்ப நம்ம ஒரு தூதரத்தானே அனுப்பி வச்சிருக்கிறோம், அவரு வர்றதுக்கு தாமதமானதுக்கு அவங்க தடுத்தலாம் வைக்கல, அவரா தாமதமாக்கிட்டாரு. இங்க என்ன செய்தி பரவிருச்சு, அவங்க வந்து உஸ்மானை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அப்ப சஹாபாக்கள் உறுதிமொழி கேட்கிறாங்க. என்ன உறுதிமொழி, உஸ்மானை அவர்கள் கொலை பண்ணி இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் என்னிடத்துல உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு மரத்தடியில் நடக்கிறது, அனைவரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில உஸ்மான் திரும்பி வந்துட்டாங்க. போர் நடக்கல, சண்டை நடக்கல, ஒன்னும் நடக்கல, தியாகம் பண்ணல. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் பின்வாங்க மாட்டோம், இது தூதரை கொண்டுட்டா சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டோம், கடைசி வரைக்கும் முடிஞ்சவங்க என்ன செய்யணும், வெற்றி அல்லது வீர மரணம்ங்கிற ஒரு அளவுக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாம் என்னிடத்துல உறுதிமொழி தாங்கன்னு கேட்டாங்க. உறுதிமொழி கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழியில பங்கெடுத்துக் கொண்டவர்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்தடியில உம்மிடத்துல உறுதிமொழி கொடுத்தார்களே
அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்திக்கிட்ட அப்புறம் என்ன நல்லடியாரு? அல்லாஹ் ஒரு ஆளு பொருந்திக்கிட்டான்னா அது மாறப்போகுதா? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டாண்டு அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல 18வது அத்தியாய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் பையத்து ரிதுவான் மரத்தடியில பையத்து செய்தாரோ நரகத்துக்கு போக மாட்டார் அவரு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எந்த நல்லடியார்களை பற்றி சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவங்களைத்தான் நம்ம சொர்க்கவாசி என்றோ நல்லடியார் என்றோ சொல்லணும். அப்ப சஹாபாக்கள் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லவர் யாரையாவது சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு 2 பேர் நமக்கு கிடைக்கும். ஒன்னு உவைசுல் கரணின்னு ஒருத்தர், அவர் ரசூல்லா காலத்துக்கு பிந்தின தாபியின்கள்ல உள்ள ஒருத்தர். அவரை பற்றி ரசூல்லா நினைஞ்சிருக்கிறாங்க, தாபியின்கள்ல ஒருத்தர் தோன்றுவாரு, உவைசுல் கரணி அவருடைய பேரு. அவரை நீங்கள் பார்த்தீர்களேயானால் உங்களுக்காக வேண்டி அவரை பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரு சஹாபாக்களை போய் அவங்கள்ட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அல்லாஹ்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உவைசுல் கரணிங்கிறவரை ரசூல்லா பாராட்டி இருக்கிறாங்க. இவர் சஹாபியா இல்லாட்டா கூட இவரை நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம். அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அது ஒரு விஷயமாச்சா. அதே மாதிரி மஹதின்னு ஒருத்தர் எதிர்காலத்தில் வருவாரு. அவர் நேர்மையாக நல்ல முறையில் ஆட்சி பண்ணுவாருன்னு வருது. அது மறுமையில் அவர் நல்லடியாரா இருப்பாருங்கிற மாதிரி ஒரு நற்சான்று வரல. உலகத்தில் ஒரு நல்ல ஆட்சி செய்வாருங்கிற மாதிரி வந்திருக்குது. அந்த வகையில் நல்லவர் சொல்லிக் கொள்ளலாம். இதை தவிர நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அபு ஹனீஃபா நல்லவர், ஷாஃபி நல்லவர், அவர் நல்ல அப்துல் காதர் ஜிலானி நல்லவர் அப்படி சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இவங்களைத்தான் நீங்க நல்லடியார் என்றோ மகான் என்றோ பெரியார் என்றோ சொல்லலாம், வேற யாரையும் சொல்லக்கூடாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இப்ப நல்லடியார்கள் கொண்டாடுற விஷயத்துல பெரிய தப்பு செய்யறாங்க. நல்லடியார்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம். அப்ப நல்லடியார்களை கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா இதெல்லாம் மேட்டர் இருக்கிறது. நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எவ்வளவோ நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றி எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அது கொண்டாடுவதற்காக சொல்லல, கண்டுபிடிக்க முடியாத நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியுமானால் தான் அவரை கண்டுபிடிச்சு நம்ம பாராட்டுறதை நடத்தலாம். அவருக்கு என்னென்னவோ கிடைக்கும், அந்த அந்தஸ்து கிடைக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்றெல்லாம் அது பின்னாடி வருது. அந்த மாதிரியா நம்ம அல்லாஹ் நல்லடியார்கள் கிடைக்கும் என்று சொல்றான்னா நல்லடியார்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு உருசு நடத்துவதற்கோ அல்லது சந்தன கூட நடத்துவதற்கோ அல்லது பாராட்டு விழா நடத்துவதற்கோ எல்லாம் சொல்லவே இல்லை. வேற எதுக்கு சொல்றான்? நீ நல்லடியார் ஆகுப்பான்னு சொல்றான். அதுதான் எதுக்கு நல்லடியாருடைய பரிசு எல்லாம் சொல்றான். நல்லடியார்களை கொண்டாடுவதற்கு சொல்லி இருந்தான்னு சொன்னா நல்லடியார்களை கண்டுபிடிக்கிற வழியும் சேர்த்தெல்லாம் சொல்லியிருப்பான். நல்லடியார்களை எல்லாம் பார்த்து பார்த்து கொண்டாடுங்க, உங்களுக்கு பாராட்டுகள் நடத்துங்க, அதுக்காக தான் அவங்களை பத்தி நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன், இன்னென்ன தர்ஜா அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி அவங்களுடைய தர்ஜாக்களை சொல்வானே. ஆனால் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை காட்டி தந்திருப்பானே இல்லையா? யாருன்னு தெரியாம ஆக்கி விட்டான். அப்ப எதுக்கா இதை சொல்றான்? நீங்கள் நல்லடியாரா இருந்தீங்கன்னா இதெல்லாம் அடைந்து கொள்வீர்கள், நீங்கள் இறைநேசர் ஆனீர்களே ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று நம்மள எல்லாரையும் இறைநேசர் ஆக்குவதற்காக சொன்ன வாக்குறுதிதானே தவிர யாரையோ இறைநேசர் என்று முடிவு செய்து கொண்டாடுவதற்கு உரியது அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர்.